அறிவு அகாடமியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய கணக்கு தொடர்பான கேள்விகள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எத்தனை கேள்விகள் கொடுத்தாலும் அத்தனை கேள்விகளையும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரே விஷயம், நாம் அதில் இருக்கிற விஷயத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக அதிகபட்சமாக 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கணக்கை நம்மளால் தீர்க்க முடியும். பொதுவாக கணக்கை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ரொம்ப லாங்காக லெங்க்த்தியாக போடுற மாதிரி அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடிச்சை அவிழ்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா, நம்மளோட மூளை எந்த அளவுக்கு யோசிக்குது அப்படின்றத தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர, ஒரு லெங்க்த்தாக ஒரு பிஎஸ்சி மேக்ஸு அல்லது என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் போடக்கூடிய அளவுக்குலாம் ஒரு லெங்க்த்தியான மேக்ஸையும் அவங்க போடுறதுக்கான அந்த அளவுக்கு டெஸ்ட் இங்கே இருக்காது. ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை ஒட்டி ஒரு 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 சின்ன முடிச்சை நாம் அழுத்தோம்னா அந்த மேக்ஸை நம்மளால் போட முடியும். அப்படி தான் அதனால தான் அதை மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட அந்த மேக்ஸை நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளால் எல்லா கணக்குகளையும் தீர்க்க முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜில் நாம் சம்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 கணக்குகள் பார்க்க போகிறோம். இந்த 3 பொதுவாக இந்த கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா என்ன, கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன, இது 2த்துக்கும் உள்ள ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த மேக்ஸை ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி இந்த 3 கணக்குகளையும் நான் எடுத்திருக்கேன். இந்த கேள்விகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள். அதை தான் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹2.75 15 பைசா எத்தனை சதவீதம்? இதுதான் அந்த கேள்வி. அதாவது ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? இப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹2.70 ரூபாவையும் கொடுத்துருக்குறாங்க, பைசாவையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேட்ட கேள்வி பைசாவில் ஒரு டேட்டா கொடுத்து அதுக்கு எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த ₹2.70 மொத்தமாக நாம் பைசாவை மாற்றி எழுதணும். அப்போது 70 பைசா இல்லையா, திஸ் இஸ் ஈக்குவல் டு ₹2 என்னது, ₹1 100 காசு. அப்போ ₹2 200 காசு, 200 + 70 பைசா இல்லையா, அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, 270 பைசா இருக்கா. இப்போ நமக்கு மொத்தமாக 270 பைசான்றது வந்துடுச்சு. இதில் 15 பைசான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னா, இப்போ சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபார் 100%. இப்போ ஒரு மாணவர் 25க்கு 2 மார்க் எடுத்திருக்கிறார், அப்போனா 100க்கு எவ்வளோ, இதுதான் சதவீதம். 50க்கு 10 எடுத்திருக்கிறார், அப்போ 100க்கு எவ்வளோ, இதுதான் சதவீதம். எதையுமே 100க்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தோம்னா அதுதான் சதவீதம். அப்போ 25க்கு 2 மார்க்குனா 100க்கு எவ்வளோ மார்க்கு, 8 மார்க்கு. 4 × 2 8. ஆக எதையும் 100க்கு பார்ப்பது தான். அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கிறது 270 பைசா. இந்த 270 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? இந்த 15 என்பது அவுட் ஆஃப் 270க்கு எத்தனை சதவீதம்? அப்போ சதவீதம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 100க்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அவங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால அதை இன்ட்டு போட்டுட்டு 100 இப்படி போடணும். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுத தெரியணும். இதுதான் ஃபஸ்ட். இப்போ போட்டுட்டா இப்போ நம்ம 100க்கு உண்டான அந்த பைசா நமக்கு கிடைச்சிடும். 270 காசுக்கு 15 காசு. ஒருவேளை அது 100 காசாக இருந்தால் அப்போ எத்தனை காசு என்பது தான் இப்போ கேட்டிருக்காங்க. இந்த 15 இந்த 270 எத்தனை தடவை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 தடவை போகுது. 18 15 270. தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு 100/18 இல்லையா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 50/9. இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நாம் இப்படி மாற்றி எழுத தெரியணும். 9×5 45. 9×5 45. மீதி எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அந்த மீதி வர்றதை இப்படி மேலே போட்டுட்டா இதுதான் ஆன்சர். இந்த பின்னத்தை நாம் இப்படி நம்மளாலே எழுத முடியும்.
மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் நம்மளால் மாற்றி எழுத முடியும். இந்த கணக்கை இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த பர்சன்டேஜை நம்ம போடணும் கடைசியாக, ஏன்னா பர்சன்டேஜுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் அந்த பர்சன்டேஜை கண்டிப்பாக அவசியம் போடணும். இப்போ அடுத்த கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டனர், 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன? இதுதான் கணக்கு. தேர்வில் கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா, தேர்வில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? 280. அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 252. ஓகேங்களா? அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 மைனஸ் 252. திஸ் இஸ் ஈக்குவல் டு 28. ஓகே, அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேர்னு வந்துடுச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 280. அப்போ தேர்ச்சி பெறாதவர்களினுடைய சதவீதம், இப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ தேர்ச்சி பெறாதவர்களோட சதவீதம் தானே கணக்கு. அப்போ சதவீதம் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை பேர்? 280. ஓகேங்களா? 280 கீழே போட்டுட்டு அதில் தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேர்? 28 பேர். அப்போ இன்ட்டு 100, 100க்கு எவ்வளோ பேர்? இதுதான் கேள்வி. அப்போது இது 10 டைம்ஸ் போகுது இல்லையா? இதையும் நம்ம அடிச்சிடலாம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இதுதான் ஆன்சர். 10% வந்து தேர்ச்சி பெறாதவர்களுடைய சதவீதம். இப்போ அடுத்த சம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுதான் கணக்கு. இப்போ 450 ஆப்பிள்கள் மொத்த ஆப்பிள்கள். இப்போ நான் சொல்கிற கணக்கை நீங்கள் உடனே எழுதி நீங்கள் உடனே சால்வ் பண்ண தொடங்கிடலாம். ஒருவேளை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோடய ஆன்சரை வச்சு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஏற்கனவே 2 கணக்கு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ தேர்ட் சம்மும் அதே போல் ஒரு சம் தான். அதனால் நீங்களே போடலைன்னா இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா இந்த சமயம் பாருங்கள். 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? இப்போ வந்து அழுகிட்டதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்ல ஆப்பிள்களோட என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எண்ணிக்கையை கடைசியாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை வந்து 450. இதில் வந்து 30% வந்து அழுகி போச்சு, 30% அழுகியது. அப்போது அதனுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 100க்கு 30 ஆப்பிள் அழுகி போச்சுன்னா 450க்கு எத்தனை ஆப்பிள் அழுகி இருக்கும் என்பதை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன பர்சன்டேஜ்னால் 100க்கு 30 ஆப்பிள்கள் அழுகி போச்சு. ஆனால் ஆக்சுவலாக கணக்கில் பார்த்திங்கன்னா 450 ஆப்பிள்கள் அவங்க வச்சுருக்குறாங்க. அப்போ 450 ஆப்பிள்களுக்கு எத்தனை ஆப்பிள்கள் அழுகி போயிருக்குன்றதை நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ போச்சு. இதெல்லாம் மேலே இருக்குது இல்லையா? பெருக்கின்னு இருக்குது. இது கீழே டிவிஷனில் இருக்குது. அதனால் இதுக்கு இதுன்னு போயிடுச்சு. இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 × 45 எவ்வளோ ஆச்சு? 135. இப்போ 3 × 45 பார்த்தீங்கன்னா 135. ஓகேங்களா? இது ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இதை மட்டும் பெருக்கி நாம் போட்டிருக்கோம். இப்போ 135 இருக்குதுன்னா மொத்த ஆப்பிள்கள் வந்து இப்போது நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அழுகின ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிருக்குது. ஆக இப்போ நல்ல ஆப்பிள்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 450 மொத்த ஆப்பிள்கள் மைனஸ் 135 அழுகிய ஆப்பிள்கள். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சுனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 10லேருந்து 5 போச்சுன்னா 5, இங்கே 4 இருக்குது, 4லேருந்து 3 போச்சுன்னா 1, இப்போ 4லேருந்து 1 போச்சுன்னா மீதி 3. ஆக 315 என்பது நல்ல ஆப்பிள்கள், 135 என்பது கெட்டுப்போன அழுகி போன ஆப்பிள்கள். இவ்வளோதான். இவ்வளோ ஃபஸ்ட்டு இதில் அந்த கணக்கில் வந்து எண்ணிக்கை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் பர்சன்டேஜை கொடுத்துட்டு எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.